சமூகத்தில், ஸ்டேட்டஸில், பணத்தில் ரிச் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நம்ம காண முடியும். ஆனால் உண்மையிலே இந்த ரிச்சுக்கும் மிடில் கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப மைன்யூட்டானது, ரொம்ப சட்டிலானது. அதை ஈஸியாக மாற்றி அமைக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 5 இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்சஸ் ரிச் பீப்புளுக்கும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், அதை டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை தெரிந்து கொண்டால் மிடில் கிளாஸில் உள்ள பீப்புள் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வதனால பெரிய லீப் எடுக்க முடியும், ரிச்சாக வெல்த்தியாக மாற முடியும். ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி வெல்த் ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் மைண்ட் செட். மிடில் கிளாஸுக்கும் ரிச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பிலீவ் சிஸ்டம், இல்லைன்னா காலங்களாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலையும் ரிச் ஃபேமிலியிலையும் பாஸ் பண்ணி வரக்கூடிய நம்பிக்கைகள், இல்லைன்னா மூட நம்பிக்கைகள், இல்லைன்னா நெகட்டிவ் நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப முக்கியமானது, ஆனால் சிம்பிளானது, மைன்யூட்டானது. இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வராவிட்டால் மிடில் கிளாஸ் பீப்புள் எப்போவுமே ரிச்சாக முடியாது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணுற நிறைய பேர் நீங்கள் மிடில் கிளாஸில் தான் இருப்பீங்க. அதனால் நான் சொல்வது உங்களுக்கு புரியும். காலகாலமாக நம்ம ஃபேமிலியில் மிடில் கிளாஸ் சொசைட்டியில் பாஸ் பண்ணி வரக்கூடிய சில பிலீஃப்ஸ் உண்டு. பிலீவ் சிஸ்டம் அது டெவலப்பாக இருக்கும், அது ப்ரோக்ராமாக இருக்கும். ஓகே, வாட் இஸ் தேட்? ரிச் பீப்புள் எல்லாம் மோசமானவங்க. தேர் இஸ் ஒன் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை நம்ம பிலீவ் பண்ணி நம்ம பிலீவ் சிஸ்டத்துக்குள்ளால் அது இருக்கும். எப்போல்லாம் நம்ம ரிச்சாக ட்ரை பண்ணுறோமோ இந்த மாதிரி பிலீவ்ஸ் நம்ம மைண்டில் வந்து அட்டாக் பண்ணும், நம்மளை தெரியாமலே அட்டாக் பண்ணும், நம்மளை புல் பேக் பண்ணி போடும். ஸோ ரிச் பீப்புள் எல்லாம் மோசமானவங்க. நம்பர் 1, தவறான வழியில் தான் ரிச் ஆக முடியும் யாராக இருந்தாலும். தட் இஸ் நம்பர் 2, பிஸ்னஸ் பண்ணுவது, இன்வெஸ்ட் பண்ணுவதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியானது. ஓகே, அது செய்யக்கூடாது. தேர் இஸ் நம்பர் 3, மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நல்லவங்க. ரிச் பீப்புளுக்கு தூக்கமே வராது. மிடில் கிளாஸ் பீப்புள், புவர் பீப்புள் சமாதானத்தோடு தூங்குவாங்க. ஸோ இதெல்லாம் மித்ஸ். காலாகாலமாக நம்ம மிடில் கிளாஸ் சொசைட்டியில் பாஸ் ஆன் பண்ணி வரக்கூடிய மித்ஸ். இது ஒன்றுமே உண்மை கிடையாது. இது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளை மிடில் கிளாஸ்லேயே வச்சுருக்க உதவுது, அதுதான் சொல்ல முடியும். ஓகே, ரிச் பீப்புளோட பிலீவ் சிஸ்டம் எப்படி இருக்கும், அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் எப்போவுமே ரிச் டாட் புவர் டாட் புக்கில் ராபர்ட்ஸ் கியோசாக்கி அற்புதமாக இதை விளக்குவார். ஆக்சுவலி ரிச் பீப்புளோட ஜெனரேஷன்ஸ், அடுத்த ஜென்ரேஷன்ஸ் எப்படி டீச் பண்ணப்படுறாங்க, எப்படி பாசிட்டிவ் பிலீவ் சிஸ்டம் அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணப்படுது, எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி ரிஸ்க் எடுக்கணும், கால்குலேட்டட் ரிஸ்க் எப்படி எடுக்கணும், ஓகே, எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், பணத்தை என்ன கண்ணோட்டத்தோடு காணணும், ரிச்சாக இருப்பது எவ்வளவு முக்கியமானது, அதுபோல் பணம் எவ்வளவு முக்கியமானது லைஃப்பில். இதெல்லாமே ரிச் பீப்புளோட கல்ச்சரோடு சேர்ந்து வருது. ஒரு ஜென்ரேஷன் தாண்டி இன்னொரு ஜென்ரேஷன், சின்ன குழந்தையிலே அவங்க பிலீவ் சிஸ்டத்தில் அது ஸ்டோர் பண்ணப்படுது, அது ரெஜிஸ்டர் ஆகுது, அது ஒரு காலமே மாறாது. ஸோ என்ன நடக்குது, அவங்க திங்கிங் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அவங்க திங்கிங் எப்போவுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, மணியை பெருக்குவது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது அப்படி தான் இருக்கும். அதில் எந்த டவுட்டும் அவங்களுக்கு வராது. அவங்களுக்கு அந்த எந்த டவுட்டுமே அதில் கிடையாது. ஆனால் அந்த மிடில் கிளாஸில் இதை பிரேக் பண்ணி வெளியே வருவதே பெரிய ஸ்ட்ரகிள். ஆக்சுவலி இந்த மைண்ட் செட்டில் இருந்து வெளியே வருவது நிறைய டவுட் வரும். ஓகே, இது ஸ்டோராக இருக்கிறதுனால பிஸ்னஸ் பண்ணுவது சரியா, என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுமா, என்னோடய பேக்ரவுண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா, எனக்கு பேக்ரவுண்டு கிடையாது, ஓகே, எனக்கு பணம் இல்லையே, ஓகே, நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்படி இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ். ஓகே, ஸோ தேட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். இது ரொம்ப டிஃபிகல்ட் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இதை பிரேக் பண்ணி வரவங்க தான் ரிச்சாக மாறுறாங்க. எஸ்பெஷலி மிடில் கிளாஸை விடவும் புவர் பீப்புள் இதை ஈஸியாக பிரேக் பண்ணி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு உந்து சக்தி இருக்கும்.
எப்படியாவது சர்வைவ் ஆகணும், எப்படியாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் பிலீஃப் எல்லாம் அவங்கள தடுக்காது. ஓகே, அவங்க ஏதோ ஆக்ஷன் ஓரியன்டாக பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ தேட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது ஒரு சின்ன ஷிஃப்ட், மைண்ட் செட் ஷிஃப்ட் எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த நெகட்டிவ் பிலீஃப், லிமிட்டிங் பிலீஃப் எப்போ வருதோ அப்போ எல்லாம் அதை பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணலாம்? பாசிட்டிவ் பிலீஃப் வச்சு பிரேக் பண்ணலாம். நெகட்டிவ் பிலீஃபில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி ரிச் எல்லாம் மோசமானவங்க, அதை பற்றி யோசிக்கக்கூடாது. ரிச்சாக இருப்பது ரொம்ப நல்லது, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணலாம், பணம் ரொம்ப வேல்யூபுல்லானது, அது நம்ம ஜெனரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரிச் பீப்புள் அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. அப்படி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ரிச்னஸ் இல்லைன்னா பணம் இல்லைன்னா வெல்த் இஸ் அ பிளஸ்ஸிங் ஃப்ரம் காட், கடவுளோட ஒரு ஆசீர்வாதம். அது அப்படி பார்க்கணும். அந்த ஒரு லைனில் எல்லாம் அடங்கியிருக்கு. ஆக்சுவலி செல்வந்தராக இருப்பது, ரிச்சாக இருப்பது, நிறைய வெல்த் இருப்பது காடோட ஒரு பிளஸ்ஸிங். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்பினாலே அதில் எல்லாமே அடங்கியிருக்க. அதுக்கு பிறகு இந்த லிமிட்டிங் பிலீஃப் உங்களை டச் பண்ணாது. ஸோ கம் டு த செகண்ட் பாயிண்ட். ஒருவேளை இந்த மைண்ட் செட்டு நீங்கள் ஷிஃப்ட் பண்ண முடிஞ்சுது, பாசிட்டிவாக ஷிஃப்ட் பண்ணுறீங்க. ஓகே, யூ வாண்ட் டு பிகம் ரிச், யூ நோ த வேல்யூ ஆஃப் வெல்த், இன்வெஸ்ட்மெண்ட், மணி, ரிச்னஸ், ஜெனரேஷனல் வெல்த் எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் புரியுது, அதை நீங்கள் தேடுறீங்க. ஓகே, செகண்ட் டிஃப்ரென்ஸ் மிடில் கிளாஸுக்கும் ரிச் பீப்புளுக்கும் இதையும் தாண்ட வேண்டியிருக்கும். ஓகே, தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிடில் கிளாஸ் பீப்புள் எப்போவுமே சேவிங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவது. ஓகே, சேவ் பண்ணுவது நல்லது, தேட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கண்டிப்பாக அந்த சேவிங்ஸில் நிற்பாங்க. அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் எப்போவுமே பணத்தை சேவ் பண்ணி வைப்பது. அது ஒரு ஆர்டினரி ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ போஸ்டல் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ சேவ் பண்ணி வைப்பது, சேவ் பண்ணுவது. சேவிங்ஸ் எப்போவுமே யாரையும் ரிச் ஆக்காது. ஆக்சுவலி கால்குலேட்டடாக சின்ன வயசுலேயே 20ஸ்லேயே சேவ் பண்ணால் அது ஒரு நல்ல அமௌண்ட்டை கொண்டு வரும். ஓகே, ஓரளவுக்கு ரிச்சில் கொண்டு விடும். ஆனால் ஏன்னா எப்போவுமே மணி அதுக்கு வேல்யூ இழந்துகிட்டே இருக்கும். ஓகே, அதோட பையிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ சேவிங்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷன் இல்லை. ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? தே ஃபோக்கஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரீசன்ட்லி ஒரு குரோர்பதி ஒரு லேடி ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூவில் அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் லெசன், நீங்கள் இந்த யங் பீப்புளுக்கு மில்லியனர் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யங் பீப்புளுக்கு சொல்லக்கூடிய ஒரு லெசன் என்ன? ஓகே, உங்கள் மணியை தூங்க விடாதுங்க. ஆக்சுவலி அதை ஒர்க் பண்ண வைங்க. உங்கள் பணம் உங்களுக்காக ஒர்க் பண்ணட்டும். எப்போ அது ஒர்க் பண்ணும்? சேவிங்ஸில் அது ஒர்க் பண்ணாது, இன்க்ரிமெண்டல் க்ரோத் வரும். அதை எப்போ கரெக்டான இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அது நமக்காக ஒர்க் பண்ணும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு நான் ரீசன்ட்லி கேட்டேன் ஒரு வீடியோவில். ஒரு ஆக்சுவலி குரோர்பதி ஒரு பில்லியனர் சொன்னது. ஆக்சுவலி அதாவது நீங்கள் தூங்கும் போதும் உங்கள் மணி உங்களுக்காக வேலை செய்யலைன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தூங்கும் போதும் நம்ம வெல்த், நம்ம மணி மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கணும், க்ரோ ஆகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணலைன்னா வாழ்க்கை ஃபுல்லாகும். 70 இயர்ஸில் 80 இயர்ஸில் நம்ம டாயில் பண்ணிட்டு தான் இருக்கணும், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒர்க் பண்ணதில் ஒன்றும் தப்புன்னும் கிடையாது. ஆனால் ஒரு நாள் ஒர்க் பண்ணலைன்னா நம்மளால் சர்வை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். ஓகே, தேட் இஸ் த திங். தேர்ட் ஒன், ஸோ இந்த செகண்ட் ஒன்று ரொம்ப ஈஸியான காரியம். ஆக்சுவலி ஃபோக்கஸை சேவிங்ஸ் மென்டாலிட்டியிலேருந்து சேவ் பண்ணதை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணணும். தேர்ட் ஒன் ஆக்சுவலி மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியில் உள்ள இன்னொரு இம்பார்ட்டண்ட் காரியம். ஸோ தட் இஸ் வெரி டேஞ்சரஸ் சம்டைம்ஸ். ஒரே ஒரு இன்கம் சோர்ஸில் கம்ப்ளீட்டாக டிபெண்டாக இருப்பது. ஓகே, ஒரு எம்ப்ளாயாக இருப்பார், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயோ ப்ரைவேட் எம்ப்ளாயோ, அவங்க ஒரே ஒரு சேலரியில் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருப்பது. ஓகே, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இஎம்ஐயில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ இது ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். எப்போ அந்த
சேலரி, அந்த ஒரு இன்கம் சோர்ஸ் ஸ்டாப் ஆகுதோ, இன் எனி அன்டுவர்டு சிச்சுவேஷன், ஓகே, ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ஒரு ஜாப் லாஸோ ஒர்க் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனோ வரும்போது அந்த அந்த சேலரி ஸ்டாப் ஆகும்போது தே ஆர் இன் எ மெஸ். அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. அவங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் கம்ப்ளீட்லி ரிவர்ஸாக போகுது. அவங்க தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? ஸோ இது ஒரு சின்ன டெக்னிக் ஆக்சுவலி. தே கிரியேட் மல்டிபிள் இன்கம் சோர்சஸ். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னாலே அது மல்டிபிள் இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணுவது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேண்ட் வாங்கினீங்க, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதுக்கு வேல்யூ, ஓகே. இல்லைன்னா அதில் ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது, அதிலேருந்து வாடகை வந்துகிட்டே இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுறீங்க, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் ரிஸ்க்கும் உண்டு, ஓகே. அது நீங்கள் ஷேர் பண்ணி தான் போடணும். பல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கணும். ஒன்று தாழ்ந்தாலும் இன்னொன்று தூக்கி விடும், ஓகே. ஸோ அதுபோல் அதில் ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துட்டுருக்கும். ஸோ தேர் இஸ் அ இன்கம் சோர்ஸஸ். இன்னொரு பிஸ்னஸ் இருக்குது, அதிலேருந்து உங்களுக்கு இன்கம் வருது. பல இன்கம் சோர்ஸஸ். ரிச் பீப்புள் யூஸ்வலி என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டில் உள்ள பில்லியனர்ஸ் எடுக்கும்போது மோஸ்ட்லி அவங்களுக்கு 3 to 7 ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இன்கம் சோர்ஸஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சேலரியை மட்டும் நம்பி இருக்காங்க, பல இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணணும் மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இல்லை ஆக்சுவலி. பிளான் பண்ணி சிம்பிளாக ஸ்லோலி பில்டு பண்ண முடியும் யாருக்கானாலும், ஓகே. ஸோ ஃபோர்த் ஒன், மிடில் கிளாஸ் பீப்புள் சேஃபாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரிச் பீப்புள் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாங்க. இங்கே மிடில் கிளாஸ் பீப்புளோட மென்டாலிட்டியில் ஒரு காரியம் நோட் பண்ணணும். அவங்க கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, எடுக்க வேண்டிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, அதை என்ன நினைப்பாங்கன்னா, ஓ பிஸ்னஸ் லாஸ் ஆகுமோ, இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் அது லாஸ் ஆகுமோ, அது போயிடுமோ, எல்லாம் போயிடுமோ, ஓகே. ஒரு லேண்ட் வாங்கினா அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குமா. ஸோ கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கோல்டு வாங்கி வச்சா கள்ளம் கொண்டு போயிடுவானோ, கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, சேஃபாக இருப்பாங்க, சேவிங்ஸில் போடுவாங்க. இன்னும் ஒரு தப்பான காரியம் செய்வாங்க ஆக்சுவலி. அவங்களுக்கு ஆசை உண்டு, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஆசை உண்டு, ரிஸ்க் எடுக்காமல் உள்ள ஆசை. ஆனால் இந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்காமல் அவங்க ஹியூஜ் ரிஸ்கில் போய் விழுவாங்க ஆக்சுவலி. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சீட்டிங் கம்பெனிஸ், ஓகே. இடையில் இரிடியம் கம்பெனி வந்தது, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஒருக்கா 1 lakh போட்டால் 10 lakhs தருவோம், 1 lakh போட்டால் 2 மாதத்தில் டபுள் ஆகும். அந்த மாதிரி நிறைய ப்ராமிசஸ். இரிடியம் கம்பெனியில் எல்லாம் 1 lakh போட்டால் 1 crore வரும். ஸோ அவங்களுக்கு எஃபர்ட்டே எடுக்காமல், அது என்ன திங்கிங் பேட்டர்ன் எனக்கு புரியல ஆக்சுவலி. தேவையான ரிஸ்க் எடுப்பதில்லை, ஆனால் ஏதோ ஒரு ஆசை வரும்போது, ஒன்றுமே நீங்கள் செய்யண்டா, இதை சும்மா தந்தால் போதும், பணத்தை தந்தால் போதும், 10 மடங்காகும் 100 மடங்காகும் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது ஆசைக்கு விட்டு கொடுக்குறாங்க. அது ஒரு அவங்கள அது எப்படி சொல்லலாம்னா, ஆக்சுவலி மிடில் கிளாஸ் பீப்புள் ஃபினான்ஸை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதில்லை. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லைன்னு சொல்லலாம். தேட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். அவங்க ரிஸ்க் எடுக்காததுக்கு மெயின் ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லை. பணம் எப்படி ஒர்க் ஆகும், காமன் சென்ஸ் வச்சு யோசித்தாலே புரியும் ஆக்சுவலி. ஒருத்தன் ஒரு 1 lakh ரூபீக்கு 1 crore தாரேன்னா, 10 மடங்கு தாரேன்னா அது எப்படி நடக்கும்? ஒரு 5 மினிட்டு உட்காந்து யோசிக்க முடியுமா? அப்படி ஒன்று நடந்தால் இந்த உலகத்தில் உள்ள கோடீஸ்வரங்க எல்லாம் அதுதானே பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோடீஸ்வரனும் எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ருப்பீஸ் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு 25%, 30%, அட் த மோஸ்ட் 40% மார்ஜின் தான் அவங்களுக்கு கிடைக்கும், ப்ராஃபிட்டு தான் அவங்களுக்கு கிடைக்கும். நெட் ப்ராஃபிட்னு பார்த்தா மேக்ஸிமம் 20% ப்ராஃபிட்டு தான் வரும். ஒரு வேளை உங்கள் 1 லட்சத்துக்கு 1 கோடி கிடைச்சா இந்த கோடான கோடி crorepathies அதை எடுக்க மாட்டாங்களா? அது பாசிபிளா?
25-30% மேலே எந்த ஒரு மணிக்கும் பிஸ்னஸில் கூட ப்ராஃபிட் வர்றது ரொம்ப 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 கஷ்டம். சில ரேர் பிஸ்னஸ் அவங்களுக்கு அது மொனோபோலியாக இருந்தால், அது ரேராக இருந்தால், யுனிக்காக இருந்தால் அதில் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனால் அது மாஸ் செல்லிங் ப்ராடக்ட்ஸாக கண்டிப்பாக இருக்காது. அது ஒரு ரேர் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். வேறு யாரையுமே அதில் டீல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன போய் விடுவாங்க, லாட்ரி மாஃபியா கிட்ட, இந்த மாதிரி சீட்டிங் மாஃபியா கிட்ட போய் விடுவாங்க. அவங்க பணத்தை, ஹார்ட் அண்ட் மணி எல்லாம் கொண்டு போடுவாங்க. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள் எந்த தப்பை எப்போவுமே செய்யக்கூடாது. கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, கேம்பிள் பண்ணுவாங்க. ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஏன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி கிடையாது. ஃபினான்ஷியல் லிட்ரஸியை இன்க்ரீஸ் பண்ணணும். மணி எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி நம்ம க்ரோ பண்ண வைக்க முடியும், எதெல்லாம் பெஸ்ட் மெத்தட்ஸ், எதெல்லாம் தப்பான வழிகள், அதெல்லாம் லேர்ன் பண்ணணும். கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். ஓகே. ஸோ த லாஸ்ட் பாயிண்ட், 5th பாயிண்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் ரிச் பீப்புள். மிடில் கிளாஸ் பீப்புள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். மிடில் கிளாஸ் பீப்புள் எதை ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, அவங்க எஃபர்ட்டையும் அவங்க டைமையும் ட்ரேட் பண்ணி தான் பணம் உண்டாக்குவாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது ஒரு சிம்பிள் ஷிஃப்ட், ஆனால் இது ரொம்ப முக்கியமானது. இதில் உள்ள மெயின் காரியம் என்னென்னா, நம்மளோட எஃபர்ட்டுக்கும் நம்மளோட டைமுக்கும் ஒரு லிமிட் உண்டு. நம்மளால் 10 hours தான் ஒர்க் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம டயர்டாவது வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும், மென்டலி ஆர் ஃபிசிக்கலி. ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ரிச் பீப்புள் அடுத்த மக்களை யூஸ் பண்ணி, பணத்தை யூஸ் பண்ணி, அவங்க ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி மணி இன்கம் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அவங்க ரிசோர்ஸஸ் மேபி அவங்க ரியல் எஸ்டேட், அவங்க பில்டிங், அவங்க சில எக்யூப்மெண்ட்ஸ், அதை யூஸ் பண்ணி, அவங்க ஏர்ன் பண்ணி வச்சுருக்க பணத்தை யூஸ் பண்ணி, இன்வெஸ்ட் பண்ணி, அதுபோல் அடுத்து அவங்க எம்ப்ளாயீஸை யூஸ் பண்ணி பணத்தை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம நம்புகோல் எஃபெக்ட்னு சொல்லலாம், லெவரேஜ். ஓகே. எப்போவுமே லெவரேஜுக்கு மல்டிப்ளையிங் எஃபெக்ட் கூடுதல். நீங்கள் ஒரு ஆள் உங்கள் டைமையும் உங்கள் எஃபர்ட்டையும் ஸ்பெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கும், நீங்கள் 10 பேர் வச்சு 100 பேர் வச்சு ஏர்ன் பண்ணுறதுக்கும் அது ஒரு மல்டிப்ளையிங் எஃபெக்ட் அங்கே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 5 ஃபேக்டர்ஸ். திங்க் பண்ணுங்கள். வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள் டிஃப்ரென்சஸ் தான். சின்ன மென்டாலிட்டி சேஞ்சஸ், மைண்ட் செட் சேஞ்சஸ், சின்ன ஆக்டிவிட்டி சேஞ்சஸ் கொண்டு வரும்போது ஈஸியாக ரீச் ஆக முடியும். இந்த 5 பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணும்போது. மிடில் கிளாஸ்லேருந்து ரிச் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி ஒரு 4 செஷன்ஸ், ரோட் டு ப்ராஸ்பரஸ் லிவிங் அப்படின்னு, உங்கள் பர்சனாலிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச் இன் திங்கிங் பேட்டர்ன், எப்படி நான் இன்றைக்கி சொன்ன இந்த 5 குவாலிட்டிஸ், ரிச் பீப்புளோட மைண்ட் செட், அவங்களோட ப்ராக்டிசஸை மாற்றுவது, எப்படி உங்கள் டேலண்ட்டை கண்டுபிடிப்பது, எப்படி அதை மணியாக மாற்றுவது. ஸோ ஆல் த திங்ஸ் 4th செஷனில் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். யாருக்காவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருப்பேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்லேயும் போட்டிருப்பேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. Till we meet in the next video, wish you all the best.